இப்போ சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். பல சிறிய படங்கள் வெற்றி பெறுவதற்கு பெருதுணையாக இருப்பது மக்களோட ஆதரவும் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் ஆதரவும் தான். கண்டிப்பாக இந்த படத்திற்கு பத்திரிகையாளர்களும் மக்களோட ஆதரவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்காக ஒரு சிறந்த சிறப்பு விருந்தினர். ஸோ சிரிப்பு அப்படிங்கிறது பல நோய்க்கு ஒரு மருந்தாக தாங்க இருக்கு. புன்னகை மட்டும் இருந்தால் போதும், பல நோய்கள் நம்மளை விட்டு ஓடிடும். ஸோ ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு என்னைக்கும் அந்த வாழைப்பழம் அப்படின்னாலே அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை எல்லாரையும் சிரிக்க வைத்து கொண்டிருந்த சொப்பன சுந்தரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்மளுடைய லெஜண்ட் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்தில் சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடையில் பேசுவதற்காக வரவேற்கிறோம். இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை வேண்டாம், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறதில்ல. அது எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஒழுங்காக எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற நான் நடிக்கும்போது அசிஸ்டண்டாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படா. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.